கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடான உடனே 1 ஸ்பூன் அளவு மல்லி சேர்த்துக்கலாங்க. அடுத்து 1 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து 3 ஸ்பூன் அளவு வெள்ளை உளுந்து சேர்த்துருக்கங்க. நீங்கள் வெள்ளை உளுந்து இல்லைனா கருப்பு உளுந்து எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அடுத்தது கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கலாங்க. அடுத்து காரத்துக்கு தேவையான காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாங்க. நான் 6 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவைப்படுதோ அத்தனை காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/4 ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு சேர்க்கும்போது ஃப்ளேவர் நல்லாயிருக்குங்க. இப்போ அடுப்பை மிதமான தேயில வச்சுக்கிட்டு நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாங்க. ரொம்ப கருகிடக்கூடாது. லேசாக கலர் மாறினா போதும். நம்ம கொத்தமல்லிலாம் சேர்க்கும்போது நல்லா வாசனையாக வருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கலர் மாறின உடனே நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்தது அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையை எந்த அளவுக்கு சாப்பாட்டில் சேர்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே நல்லதுங்க. அடுத்தது 4 தக்காளி பழம் எடுத்துருக்கேன். இதையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி பழம் நல்லா மசிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நல்லா வேகட்டுங்க. உப்பு சேர்த்து வதக்கும்போது சீக்கிரம் வதங்கிடுங்க. அதனால் சட்னிக்கு தேவையான உப்பை நான் இப்போ சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. தக்காளி பழம்லாம் நல்லா மசிஞ்சு வதங்கணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுப்போம். பாருங்கள், இந்த பதத்துக்கு நல்லா மசிஞ்சு வரணும். இப்போ இது ஆற விட்டுலாங்க. அடுத்து மிக்ஸி ஜார் எடுத்துப்போங்க. நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச பருப்பையும் மிளகாயும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. இது கூட நம்ம ஒரு 1/2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடணும். இப்போ நம்ம வதக்கி வச்ச தக்காளியும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த பதத்துக்கு நல்லா அரைச்சிட்டு வந்திருக்கணும். இப்போ அரைச்ச சட்னியும் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இதுக்கு நம்ம நார்மலாக எப்பவும் போல் தாளிப்பு கொடுக்குற மாதிரி கடுகு கருவேப்பிலையை போட்டு நம்ம ஒரு தாளிப்பு சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, சுவையான நமக்கு ஒரு சட்னி ரெடி ஆகிடுச்சிங்க. எப்போவுமே ஒரே மாதிரி சட்னி அரைச்சி சாப்பிடாமல் இதேமாரி செஞ்சு கொடுங்க. நம்ம கருவேப்பிலையும் உளுந்தும் சேர்த்ததுனால ரொம்பவே உடம்புக்கு நல்லது. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.